ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நமது கேம் சேஞ்சர் ஆஸ்ட்ரோ நியூமராலஜி சேனலில் மேலும் பல அரிய தகவல்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். வருடத்தின் தாக்கம் ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு இருக்கிறது போன்ற விவரங்களை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குழந்தை பிறந்த நேரத்தில் அந்த பிறந்த நேரத்தின் ஜாதகத்தை வைத்து எவ்வாறு நாம் பலன்களை கணிதம் செய்கிறோமோ அதை போல் பலன்களை மட்டும் சொல்லாமல் கிரகங்கள் இங்கெங்கே இருப்பதனால் இந்தந்த பலன்கள் ஏற்படுகிறது என்று சொல்வதன் மூலம் ஜோதிடம் பயில்பவர்களுக்கு ஒரு நல்ல பிளஸ் பாயிண்டாக இருக்கும். ஏனென்றால் நிறைய விஷயங்கள் அவர்களுக்கு தெரிந்து கொள்வதற்கு இது ஒரு விழிப்புணர்ச்சி நிகழ்ச்சியாக இருக்கும். இந்த பதிவில் தனுர் ராசிக்கு இந்த வருடத்தின் பிறப்பு எவ்வாறு இருக்கிறது, இவர்களுக்கு என்ன விஷயங்கள் அனுகூலமாக இருக்கிறது, இவர்கள் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும், எவர் இவர்களுக்கு உதவுவதற்கு முன் வருவார்கள், எதை பிடித்தால் இவர்கள் மேலே போக முடியும் போன்ற பல விவரங்களை விவரமாக பார்க்க இருக்கிறோம். இந்த வருடம் தொடங்கும் பொழுது தனுர் ராசியின் அதிபதி குரு 5ஆம் இடத்தில் 9ஆம் அதிபதியுடன் சேர்க்கை. இது ஒரு திரிகோணம். 1, 5, 9. 5ஆம் இடத்தில் உச்சமடைந்திருக்கக்கூடிய சூரியனுடன் சேர்ந்து உச்சமடையக்கூடிய சூரியனின் நட்சத்திரமான கிருத்திகை நட்சத்திரத்தில் குரு சஞ்சாரம் செய்கிறார். அதுவும் இல்லாமல் வருடம் தொடங்கி சில நாட்களுக்குள் குரு மற்றும் செவ்வாய் பரிவர்த்தனையும் ஏற்படுவது. எனவே இந்த வருடத்தின் தொடக்கம் இவர்களுக்கு வருமானம் என்று சொல்லக்கூடிய விஷயத்தில் நல்ல தனப்பிராப்தம் என்பது இருந்து கொண்டே இருக்கும். 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய புத்திரர்கள், பூர்வீகம் போன்ற விஷயங்கள் இவர்களுக்கு மிகவும் அனுகூலமாக அமையும். வரக்கூடிய அந்த தன சம்பத்துக்களை இவர்கள் நல்ல விதங்களில் பாதுகாப்பாக சேஃப்டி செய்வது இவர்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டாக அமையும். இவர்களது குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்ச்சிகள் என்பது நடக்கும். இதன் காரணம் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தில் 11 என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தின் அதிபதி உச்சமடைவதால் இவர்களுக்கு வீட்டில் சுப நிகழ்வுகள் நடக்கும். அதற்காக இவர்கள் கொஞ்சம் பணம் வெளியிலிருந்து வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஆனால் இதை ஒரு பாசிட்டிவான எக்ஸ்பென்ஸாகத்தான் இவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இவர்களது சகோதரர்களின் வழியில் இவர்களுக்கு ஒரு குட் நியூஸ் என்பது உண்டு. சகோதரர்களுக்கு வெளிநாடு வேலை வாய்ப்பு போன்ற விஷயங்கள் அனுகூலமாக அமையும். இந்த வருடம் இவர்கள் அடிக்கடி குடும்பத்துடன் குலதெய்வம் மற்றும் ஆன்மீக வழிபாடு, கோயில்கள் வழிபாடு, புனித யாத்திரைகள் மேற்கொள்வார்கள். இதன் காரணம் வருடத்தின் தொடக்கத்தில் 1, 5, 9 இவையெல்லாம் ஆன்மீகத்தை குறிகாட்டக்கூடிய வீடுகளாக அமைவதனால் இவர்கள் நிறைய கோயில்களுக்கு செல்வதில் இவர்களுக்கு நாட்டம் ஏற்படுகிறது. மேலும் தனுர் ராசிக்காரர்கள் நல்ல ஒரு லக்ஸரியான வீடு வாங்குவது, நல்ல இன்டீரியர் டெக்கரேஷன் செய்வது, ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருப்பது போன்ற விஷயங்களை இந்த வருடம் எதிர்பார்க்க முடியும். இதன் காரணம் சுகஸ்தானம், இதில் சுக்கிரன் உச்சமடைந்து மாளவிகா யோகமாக சுகஸ்தானத்தில் சுக்கிரன் உச்சமடைந்து ஒரு ராஜயோகத்தை கொடுக்கிறது. 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானத்தில் வருடாந்திர கிரகமான சனி அனுகூலமாக அமைந்து இவர்கள் ஒரு வீட்டை வித்து ஒரு லக்ஸரி வீடு வாங்க வேண்டும் என்றாலும் அதற்கு ஒரு நல்ல அமைப்பு ஏற்படுகிறது. நிறைய விதங்களில் இவர்களுக்கு நன்மை என்பது ஏற்படும். இவர்கள் எதிர்பாராத இடங்களிலிருந்து இவர்களுக்கு உதவி என்பது கிடைக்கும். சூரியன் உச்சமடைந்திருப்பதனால் அரசாங்கத்திலிருந்து வர வேண்டிய விஷயங்கள் அனுகூலமாக வரும். ரொம்ப நாளா நான் கவர்மெண்ட்ல இந்த ஒரு விஷயத்துக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன் போன்ற விஷயங்களை இவர்கள் எதிர்பார்த்தால் அது இவர்களுக்கு ஃபேவரபிளாக அமையும். 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய புத்திரஸ்தானத்தில் குரு இருப்பதனால் புத்திரர்களுக்கு நல்ல குட் நியூஸ். புத்திரர்களுக்கு வேலை வாய்ப்பு, புத்திரர்களுக்கு திருமணம், புத்திரர்களுக்கு வெளிநாடு போன்ற விஷயங்களை காத்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு குட் நியூஸ் கிடைக்கும். குரு 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்தாலும் 6ஆம் வீட்டில் அமர்ந்த குரு 10ஆம் வீடு என்ற தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதனால் தொழில் மேன்மை அடையும்.
12ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தையும் குரு பார்ப்பதால் இவர்களது அனாவசிய விரயங்கள், அனாவசிய செலவுகள் கட்டுப்பட்டு அனுகூலமான ஒரு அமைப்பு ஏற்படும். 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தையும் குரு பார்க்கவிருப்பதால் இவர்களுக்கு தனம், குடும்பம், வாக்கு போன்ற விஷயங்கள் அனுகூலமாக அமையும். வருடாந்திர கிரகம் சனியும் இவர்களுக்கு அனுகூலமாக அமைகிறது. வருடத்தின் தொடக்கத்தில் ராசியாதிபதி பஞ்சமஸ்தானத்தில் பாக்யாதிபதி சேர்க்கை, பாக்யாதிபதி உச்சம், ராசியாதிபதி சுபபலம், லாபஸ்தானாதிபதி உச்சம் போன்ற அனைத்து விஷயங்களும் அனுகூலமாக அமைகிறது. இடையிடையே கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள், இந்த செவ்வாய் சனி சேர்க்கை, செவ்வாய் ராகுவை கடப்பது போன்ற விஷயங்கள் கொஞ்சம் டிராக், கொஞ்சம் சின்ன சின்ன பாலிடிக்ஸ் ஏற்பட்டாலும் இதனை இவர்கள் வெகு எளிதாக கடந்து விடுவார்கள். கலைஞர்கள், இந்த காஸ்மெட்டிக்ஸ், பியூட்டி பார்லர், நிறைய சோசியல் மீடியா போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல டேர்னிங் பாயிண்ட் இந்த வருடம் எதிர்பார்க்கலாம். நிறைய காதல் திருமணம், கலப்பு திருமணம் போன்ற விஷயங்கள் இந்த வருடம் தனுராசிக்காரர்களுக்கு ஏற்படும். நோய் என்பது இவர்களுக்கு கட்டுப்படும். ஒரு மாற்று வைத்தியம் அல்லது மாற்று முறையை கையாள்வதன் மூலம் இவர்கள் வெகு எளிதாக அந்த நோயின் தாக்கத்திலிருந்து வெளிவந்து விடலாம். வம்பு வழக்கு போன்ற விஷயங்கள் இவர்களுக்கு சுமூகமாக முடியும். பல புதிய வேலை வாய்ப்புகள், அந்த மாற்றத்தினால் ஒரு ஏற்றம் போன்ற விஷயங்கள் இவர்களுக்கு ஏற்படும். இவர்களது சொந்தக்காரர்கள் மூலம் இவர்களுக்கு ஒரு குட் நியூஸ் என்பது கிடைக்கும். எதிர்பாராத இடையூறுகள் என்பது இவர்களுக்கு பெரிதாக இனி இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. கொஞ்சம் விஷயங்கள் தாமதப்பட்டாலும் அவை இவர்களுக்கு அனுகூலமாக அமையும். இவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம், ஒரு லக் என்பது இவர்களுக்கு ஃபேவரபிளாக அமையும். இவர்கள் அதிர்ஷ்டத்தை தேடி வேறு எங்கும் போக வேண்டாம். கொஞ்சம் முயற்சி செய்தாலே இவர்களது முயற்சி பலன் அளிக்கும். ஒரு முறை என்பதற்கு சில நேரங்களில் இவர்கள் 2 முறை போக வேண்டியிருக்கும். ஆனால் வேலை என்பது அனுகூலமாக அமையும். தொழில் சம்பந்தப்பட்ட வகையில் 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானம், தொழில் ஸ்தானத்திற்கு குருவின் பார்வை ஏற்படுவதனால் நிறைய புது புது டெக்னாலஜிஸ், புது புது கான்செப்ட்ஸை கையில் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை, அதற்காக கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். இருந்தாலும் தொழிலில் இவர்கள் வெற்றி கொடி நாட்டுவார்கள். வருடத்தின் தொடக்கத்தில் லாபஸ்தானாதிபதி உச்சம், நிகரற்ற லாபத்தை ஈட்டக்கூடிய அமைப்பு இந்த தனுராசிக்காரர்களுக்கு உண்டு. இந்த வருடம் இவர்களுக்கு பலவிதமான புதிய பயணங்கள் ஏற்படும். அந்த பயணங்களின் மூலம் இவர்கள் நன்மையும் ஆதாயமும் பெறுவார்கள். இவர்கள் பரிகாரம் என்று எடுத்துக்கொண்டால் இந்த 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு சின்ன சின்ன உடல் உபாதைகளை கொடுக்கும். இதற்கு ராகு பரிகாரம் காளஹஸ்தி அல்லது பிரதானமான துர்கா கோயில்களில் வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு காலங்களில் துர்கையை வழிபடுவது, ராகு பகவானை வழிபடுவது, மகான்கள் வழிபாடு செய்வது இவர்களுக்கு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். வியாழக்கிழமைகளில் நவக்கிரகங்களில் உள்ள குரு பகவானை இவர்கள் வழிபடுவதும், மகான்கள் வழிபாடு செய்வதும், குழந்தைகளுக்கு அன்னதானம், வஸ்திரதானம் செய்வதும் இவர்களுக்கு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். பொதுவாகவே இந்த குரோதி வருடம் தனுர் ராசிக்கு ஒரு முத்திரை பதிக்கக்கூடிய வருடமாக அமையும். மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.